ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, டாட்டா கம்பெனியில் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நாம் பார்க்குறோம். அதோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கிரீன் அப்படின்ற நேமில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பேஸில் இருக்குது. இது வந்து எல்லா ஃபார்மருமே யூஸ் பண்ணலாம், எல்லா கிராப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோ கிரீன் ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னுடைய அளவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைச்சிடலாம். நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணும்போது ஒரு ஏக்கராவுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 500 கேஜி வந்து இது யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறம்போது இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூட்டை இல்லை 2 மூட்டை முக்கியமான இடத்துல மட்டும் நம்ம போட்டுங்கன்னா போதும். செடியினுடைய வளர்ச்சி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னாக்கல, மண்ணை வந்து நல்லா லூசன் பண்ணி கொடுக்கும். சாயில் நிறைய லூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம நாற்றுக்கெல்லாம் போடும்போது நிறைய அதனுடைய வேர் வந்து நல்லா சல்லி வேர்கள் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். சல்லி வேர்கள் ஃபார்ம் ஆகிறதுனால அதனுடைய எந்த அளவுக்கு சல்லி வேர்கள் செடிக்கு எந்த செடியாக இருந்தாலும் சல்லி வேர்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சத்துக்களை நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து அந்த தண்டு பகுதி நல்லா வளர ஆரம்பிக்கும். அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகவும் விகரஸ் க்ரோத்தாகவும் ஹெல்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கணும், மண் லூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. ஸோ அந்த வேலையை இது வந்து மிக முக்கிய வேலையை வந்து செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை வந்து நிலத்தில் அதிகம் பண்ணி கொடுக்கும். தண்ணியை வந்து சேமித்து வைக்கக்கூடிய அதனுடைய அளவை வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பண்ணி கொடுக்கும் மண்ணுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணணுன்னாக்கெல்லாம் நம்ம செடிக்கு போடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் மண்ணில் வந்து நிறைய கெமிக்கல் கலந்துருந்தாலும் அந்த மண் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. மண் கண்டாமினேட் ஆகிருந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஜியோ கிரீன் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மையினுடைய அளவை வந்து சமநிலைப்படுத்தி செடிக்கு தேவையான உரத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த ஜியோ கிரீன் வந்து மிக முக்கிய பயனளிக்குது. ஸோ அது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் செடிக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியண்ட்டை வந்து செடிக்கு ஸ்லோ ரிலீஸிங்காக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்லோ ரிலீஸிங்னா அதனுடைய செடியினுடைய லைஃப் பீரியட் ஃபுல்லாக இந்த நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலது இன்ஆர்கானிக்கெலாம் நீங்கள் போடும்போது அப்போயே உடனே எடுத்துக்கும், அந்த செடி பார்க்குறது க்ரீனிஷாக இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணுற போது நிறைய சல்லி வேர் ஃபார்ம் ஆகிறதுனால ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செடி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய லைஃப் பீரியட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா பயனளிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியில் மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் ஹார்ம்ஃபுல் ஃபங்கல் பாக்டீரியாவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஆர்கானிக் ப்ராடக்ட்டு. இது வந்து ஸ்டாண்டர்டான கம்பெனி ராலிஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இருக்கும், ஸ்டாண்டர்டான இருக்கும், அதில் ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் நீங்கள் பொருள் விவசாயத்துக்கு வாங்கி யூஸ் பண்ண தான் போகிறீங்க. அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நாற்றாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டான மகசூல் நம்ம எடுக்க முடியும். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோஸ்.